Hello friends, welcome to Maida's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் பாப்கார்ன் ரொம்பவே சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்பி சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுக்காக 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கலாம். பெரிய பெரிய பீசஸில் இருக்க சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிருக்கு பதிலாக 1 கிளாஸ் பால் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் சேர்த்து தான் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தெளிச்சிட்டு கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் ஃபுல்லாக மசாலா கோட் ஆனதுக்கப்புறமா இதை 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். வெளியிலே வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 hours அப்படியே எடுத்து வச்சுருங்க. 1 hourக்கு அப்புறம் சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா இந்த சிக்கன் எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோடு நம்ம டிப் பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். வெறும் தண்ணியில் நம்ம டிப் பண்ணி எடுக்கிறத விட இந்த மசாலாலேயே டிப் பண்ணி எடுத்து பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் எல்லாம் மைதாவில் போட்டு கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ மைதாவில் சிக்கனை போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். மைதாவில் போட்டு கோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா தண்ணி மாதிரி அதுலேயும் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து திரும்பவும் இதை மைதாவில் போட்டு நம்ம கோட் பண்ணிக்கலாம். நல்ல மைதா நல்ல ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு கடைசியாக எடுத்து ஒதுரிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மைதா எல்லாமே வந்துடும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் பாப்கார்ன் எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயும் ரெடியாக இருக்குது. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 3 to 4 minutes கிட்ட நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாலே நம்ம சிக்கன் பாப்கார்ன் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை ஒரு 3 to 4 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பாப்கார்ன் எல்லாம் கொஞ்சமாக வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 minutesக்கு அப்புறமா நம்ம கிறிஸ்பி சிக்கன்லாம் சூப்பராக வந்துருச்சு. நல்லா அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக அடங்கினதுக்கப்புறமாவே நம்ம சிக்கன் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம சிக்கன் எல்லாம் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. அந்த நம்ம மைதாவில் போட்டுட்டு திரும்பி தண்ணியில் போட்டு எடுத்ததுனால தான் இந்த லேயர்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் எல்லாமே கூட ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியிலலாம் கிறிஸ்பியாக நம்ம சேர்த்த சிக்கன் எல்லாம் உள்ள சாஃப்டாக செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம மைடாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.